ஜீ தமிழில் கில்லாடி ஜோடிஸ் அப்படின்னு ஒரு புது நிகழ்ச்சி நடக்க இருக்கு இல்லையா? இந்த நிகழ்ச்சியில் மைனா நந்தினி மற்றும் யோகி 2 பேருமே ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒரு பேராக கலந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அறிமுகம் இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் நம்ம மைனா நந்தினி ரொம்பவே உணர்வு பூர்வமாக பேசி ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறாங்க. அண்ட் ஆல்சோ மேடையில் அங்கே நிகழ்ச்சியில் அங்கே அரங்கத்தில் இருக்கிற அனைவரையுமே எமோஷனல் ஆக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யோகி என்னை பார்க்கக்குள்ள ஒரு பெண்ணை எந்த நிலைமையில் பார்க்கக்கூடாதோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் பார்த்தாங்க. ஒரு உடஞ்ச கண்ணாடி போல தான் நான் இருந்தேன். ஆனால் இந்த உடஞ்ச கண்ணாடிக்குள்ளே யோகி அந்த கண்ணாடியை அழகுபடுத்தி பொட்டு வச்சு பூ வச்சு இந்த அளவுக்கு ஒரு ராணியாக வாழ வச்சது யோகி தான். யோகி மாதிரி ஒரு பையன்கிட்ட உடஞ்ச கண்ணாடி கிடைச்சாலும் அதை எந்த அளவுக்கு பிரகாசமாக ஆக்குவார் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே அழகாக எமோஷ்னலாக ஆகிட்டாங்க. அண்டு என்னை ஒரு ராணி மாதிரி தான் வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு இளவரசனையும் கொடுத்து ரொம்பவே அழகான ஒரு வாழ்க்கை அழகான ஒரு எதிர்காலம்னு எனக்கு காண்பிச்சதே யோகி தான். அதுக்கு யோகிக்கு கடைசி வரைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லி யோகி காலில் அப்படியே டக்குன்னு தொட்டு கும்பிடுறாங்க. ரொம்பவே நெகிழ்வாக இருக்குது அந்த ஒரு மொமெண்ட். ஏற்கனவே மைனா நந்தினியோடைய வாழ்க்கை, அதாவது முதல் திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வாழ்க்கையில் யோகி கிடைச்சது நிஜமாலுமே அந்த கடவுளுடைய பரிசு, கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.